உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி நேற்று ஒரு சரியான சம்பவம் பண்ணியிருக்கு. என்னன்னா, நடிகர் விஜயை பார்க்க போய் கரூரில் 41 பேர் செத்தவங்களுக்கு விஜய் அரசாங்கம் 41 பேருக்கும் அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த பணியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நேற்றுக்கு அந்த தீர்ப்பு வந்தது. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு யாரோ சாகுறாங்க, பட்டாசு தொழிற்சாலையில் விழுந்து சாகுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் சாகுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு உண்மையை நேர்மையாக இரவு பகலாக படித்து கஷ்டப்பட்டு அந்த அரசாங்க பணிக்கு எவ்வளவோ பேர் காத்துட்டு இருக்கும்போது ஒரு நடிகனை போய் பார்த்து 41 பேர் செத்தவங்களுக்கு எதுக்காக அரசாங்க பணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் அந்த அரசாங்க வழக்கறிஞரை பார்த்து பிச்சு உதறி இருக்காரு போல. துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருக்காரு அவர். அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட கட்சி பணத்தை கொடுத்துக்கோங்க, உங்களோட விஜயோட தனிப்பட்ட பணத்தை கொடுத்து அவங்களோட 41 குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கோங்க, எதுக்காக அரசாங்க பணி கொடுக்குறீங்க? அரசாங்க பணிங்கிறது அவரை சாதாரணமான இது கிடையாது. நிறைய பேர் படிச்சுட்டு அதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க, இரவு பகலாக படித்து கனவோட காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டில் அடித்த மாதிரி அடிச்சிருக்கு.